ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில கசப்பான உண்மைகளெல்லாம் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்க முடியல. மேபி என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்க என்னுடைய எதிரியாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ சொன்னாலும் உரைக்கவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஒரு லேடி அவங்களா வராங்க. அவங்களா கதவை தட்டி பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரண்டையை கொண்டு போயிருக்கலாம். இல்லைனா நானே கூட கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். நிறைய தாங்க வளர்ந்துருக்குது. நானே கூட கேட்டிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பேன். நானே வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். தினமும் தண்ணி தெளித்து நல்லா பராமரிக்கிறேன், நல்லா வளருது. ஆனால் அது தொகையில் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் அது நான் இன்னும் கூட அது எதுவும் பறிக்காமல் நான் வச்சுருக்கேன். சரி, உங்களுக்கு தேவைப்படுதா? உங்களுக்கு மூட்டு வலி ஏதாவது இருக்குதா? பரவாயில்லைங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு அம்மாவுக்கு கொடுத்த மாதிரி நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அவங்க பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஆளுங்க இருக்கப்பவே, கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கப்பவே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ட்ரெஸ் பாசிங் கீழே வரும் இல்லை? ட்ரெஸ் பாசஸ் வில் பி ப்ரோசிக்யூட்டட்னு அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்களே. கேட்டுக்குள்ளே கையை விட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கூட பிடுங்கி கொண்டு போகணும். இப்போ அந்த பொம்பளை அதுக்கு ஏதாவது மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கொண்டு போய் அது ஏதாவது தொகையில் அரைச்சி சாப்பிட்டுதா? சரி, அம்மா வேற இறந்த இந்த நாட்களில் இந்த மாதிரி யாராவது கொடுத்தா புண்ணியமாக போகும்னு சொல்லி நான் நினச்சிப்பேன். இது நான் அப்படி நான் நினைக்கிறதா? இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி நம்மளை கேட்காம கொள்ளாமல் எடுக்கிறாங்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே இப்படி இருக்குது. நம்ம பார்க்காம விட்ட என்னென்னலாம் பண்ணுவாங்க, கேமரா இல்லாதப்ப என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் அன்றைக்கி அப்போ சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று அந்த பொம்பளை அங்கே அந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறப்ப நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே இருக்கன்னு தான் பேர், வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ கேமராவை நைட்டு என்னடா ஒரே தலைவலியாக இருக்குது. அப்போ யாரோ ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா எனக்கு இந்த தலைவலி வராது. மற்றவங்க சொல்கிற மாதிரி மென்டல் ப்ராப்ளம்லாம் எனக்கு இல்லைன்றது எனக்கு தெரியும். ஸ்கிட்சோப்ரீனியாலாம் எனக்கு இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் மறுபடியும் ரீவைண்ட் போட்டு பார்த்தேன். எனக்கு தேவையா? எனக்கு 1008 வேலை இருக்குது. அதில் இந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்து அதுக்கப்புறம் இந்த பொம்பளை எவ்வளோ பண்ணி வச்சிருக்குது பாருங்கள். இந்த பொம்பளை முன்ன பின்ன நான் இந்த வீட்டு கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. முன்ன பின்ன நான் அவ்வளோ பேசுனது கூட கிடையாது. ஆனால் அந்த பொம்பளை இங்கே எவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அங்கே வந்துட்டாங்க, அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, கேமரா எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேமரா தெரியாத இடத்துல போய் அவங்க எடுக்கிறாங்களாம். உள்ளுக்குள்ளே ஒரு கேமரா கவர் ஆகிடுச்சுல்ல. யார் ஏமாத்தினாலும் மனசாட்சி எப்படி ஏமாற்ற முடியுது இவங்களெல்லாம்? இந்த மாதிரி ஆளுங்களாம் ஏங்க பிறக்கிறாங்க? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு பாடி வச்சுருக்காங்களே. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புரியாதா? ஆள் மட்டும் நல்லா ஜடம் மாதிரி மாடு மாதிரி வளர்ந்துருக்காங்க. அறிவுன்றது சுத்தமாக ஒர்க் ஆகாதா? இவங்க வீட்டில் போயிட்டு எவ்வளவு கதவை தட்டி அதுக்கப்புறம் கேட்டால் கூட வெளியில் வராதவங்க நம்ம கிட்ட பாருங்கள், அவங்களா உள்ளுக்குள்ளே கையை விட்டு எல்லா செடியும் பிடுங்கிட்டு போகிறாங்க. எவ்வளவு இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருது? என்ன யாராக இருந்தாலும் என்ன வேணால் பேசிடலாம், எப்படி வேணால் கை காமிச்சு பேசலாம், யோசிக்கலாம். அதெல்லாம் தப்பு. அது பத்தாதுன்னு கேமரா வச்ச வீட்டில், உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்க வீட்டில் நான் என்ன குத்துக்கல்ல மாதிரி இருக்க தானே செய்றேன்? செத்தா போயிட்டேன், நான் என்ன சாகணும்னு நினைக்கிறாங்களா? அப்போ எங்களை இங்கேருந்து துரத்திட்டு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கணும்னு நினைக்குதுங்களா இந்த புறம்போக்குங்க? எப்படி இதை செய்யலாம்? இந்த மாதிரி அவங்க வீட்டில் செஞ்சால் ஒத்துப்பாங்களா? அவங்க வீட்டு முன்னாடி இருக்க மரத்தில் முருங்கைக்காய் அத்தினி காய்ச்சி இருந்தது. நான் ஒன்று கூட நான் அந்த பக்கம் போனப்போ ஒரே ஒரு தடவை தான் எப்பயோ போனேன். இவ்வளோ முருங்கை காய்ச்சி இருக்குது பாருன்னு நினச்சினே தவிர, ரோட்டில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 முருங்கை எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த மாதிரிலாம் நான் பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லை? ஒருத்தவங்க வீட்டு முன்னாடி ரோட்டில் இருந்தாலும் அந்த மரத்தை அவங்க பராமரிக்கிறாங்களோ என்ன இளவோ தெரியாது. அதனால் அவங்கள கேட்காம கொள்ளாமலாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கர்டசி இருக்குது. அந்த கர்டசி அதுங்களுக்கு இருக்குதா? அப்போ நான் தான் மனுஷன், அதுங்களாம் மிருகமா? மனசாட்சி இல்லாத மிருகங்க தான். என்னைக்கு மனசாட்சி இல்லாத மனுஷங்க வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிருகங்களுக்கு சமமான ஜன்மங்க. அதுங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. எச்ச வேலை, புறம்போக்கு வேலை. இந்த வேலைலாம் எதுக்கு இந்த மாதிரி ஜனங்க பார்க்குறாங்க? ஒரே இம்சையாக இருக்குது. இந்த லொக்காலிட்டியில் இருந்ததும் சரியில்லை, வந்ததுங்களும் சரியில்லை. என்னை போட்டு பாடாப்படுத்துதுங்க. இந்த லொக்காலிட்டியில் நான் வரத்துக்கு முன்னாடி இருந்த பொன்னாடைங்க புறம்போக்குங்களும் சரியில்லை, அதுங்களும் என்னை போட்டு பாடாப்படுத்திடுச்சுங்க. புதுசாக இறங்கினதுங்களும் சரியில்லை. எல்லா பக்கமும் இம்சை பிடிச்சதுங்க. எல்லாம் புறம்போக்கு வேலையும் எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது? 24 மணி நேரம் என் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்குதுங்களே. சொல்லாமல் கொல்லாமல் வீட்டுக்குள்ளே கையை விட்டு செடியெல்லாம் அறுத்துக்கிட்டு போதுங்களே. அன்றைக்கி ஒருத்தன் எவனோ ஒரு பன்னாட புறம்போக்கு மாலை போட்டுக்கிட்டு சாமி பயம் கிடையாது, மனசாட்சி பயம் கிடையாது, மூத்திரம் போகிறானே. இத்தனை லட்சம் பார்த்து கஷ்டப்பட்டு நான் கட்டி வச்சிருக்கேன். எனக்கு என்ன மரியாதை, என் வீட்டுக்கு என்ன மரியாதைன்னு எனக்கு யோசிக்க தோணுமா தோணாதா? இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா புட்டுட்டு போயிடுச்சு அந்த கிளவி. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அது பிடுங்கிடுச்சு. புறம்போக்கு வேலை ஏன் பார்க்கணும் இதுங்கெல்லாம்?
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தது, அதையுமே பிச்சிடுச்சு, அதுலேயுமே நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் வந்து வளர்ந்தது வீட்டுக்குள்ளே கையை விட்டு கேமரா இருக்குன்னு கூட பயம் இல்லாமல் எச்ச வேலை பார்க்குதுங்க. ஒரு வார்த்தை கேட்டால் நானே கொடுத்துருக்க போகிறேன். எதுக்கு இந்த புறம்போக்கு வேலை? இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இங்கே அலையுதுங்க. இந்த ஏரியாவில் வந்து சேர்ந்ததுங்க எல்லாம் புறம்போக்குங்களாக இருக்குதுங்க என்ன தவிர. நானே பார்த்து வளர்த்து வச்சுருந்தேன். நானே வந்து எடுத்து சமைச்சிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, வளர்றது நம்ம ஏன் வெட்டணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இதனால வந்து நடுவில் சந்தில் சிந்து பாடிட்டு போயிடுச்சு. போய் 300 ரூபாய் 200 ரூபாய் இதுக்கு புக்ஸ் எடுத்து போயிடும். சொரினா இங்கே அதிகமாக போச்சு இந்த ஒரு ஏரியாவில். ஆல்ரெடி வந்து சொரினா இங்கே சரியில்லை உடம்பு. எல்லாம் நாய்ங்க தான் வந்து சேர்ந்துருக்கீங்க நல்லா ஏரியா. என்ன கத்தல் என்ன ஃபியூச்சர் போறீங்க? என்ன நான் வீட்டுக்குள்ள இருந்தா கூட வந்து கத்துறேன் என்ன பார்த்து புறம்போக்கு. நாயும் புறம்போக்கா இருக்குது, ஆளுங்களும் புறம்போக்குங்களா இருக்குதுங்க. என்ன யார் வளர்க்குறாங்கன்னு தெரியலையாதுங்களா? இந்த மாதிரி புறம்போக்கு நாய்ங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் அடைஞ்சு கிடக்குது, அங்க போய் கத்து. வீட்டுக்குள்ள நின்று பார்த்து கத்துறது, வீட்டுக்குள்ள இருக்க பொருளை வந்து களவாடிட்டு போகுது. புறம்போக்கு நாயன் சாக்கடை எங்க விட்டுருக்கான் பாரு. வரப்புறாங்க புறம்போக்குங்க. சாட்சி பசங்க எல்லாம் வந்து சேர்ந்ததுங்க. நாய்ங்க கூட்டிட்டு வந்துருச்சுங்க போல அங்க இருந்து. நாய் வந்து என் வாக்கு முன்னாடி இருந்து என்ன பார்த்து கட்டிட்டு போகுது புறம்போக்கு நாய். இதுக்கு முன்னாடி இங்க இருக்க மனுஷ நாய்ங்க அப்படித்தானே தெரிஞ்சது. 6 அறிவு இருக்க மனுஷ நாய்களுக்கு அறிவு இல்லை. அந்த அறிவு நாய் பாரு வக்கனியா கத்திட்டு அங்க போய் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொரி நாய் பார் பேசு ஓரம் எடுத்து போகலாம். எல்லாம் புறம்போக்கு வக்கனியா தான் இருக்குதுங்க. வீட்டு வேலைக்கு போய் வந்து நாய் நல்ல விதமா இருந்தா என்ன பார்த்தா ஆக மாட்டேங்குது. எந்த நாய் அசி இனிமே இங்க வந்துச்சுன்னா அவ்வளவுதான், செருப்பால அடிப்பேன் நாய்களை. கடை ஒண்ணு ஆரம்பிச்சதுங்க என் அம்மா உயிர் எடுத்துடுச்சு. அவன் கட்டையில போவானா இல்லையான்னு பாரு. சாம்சங் நாய் அவன்கிட்ட போய் பொருள் வாங்குறதும் கதை அழைக்கிறதும் இங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து களவாடிட்டு போகுது. கட்டையில போ நொண்டி நொண்டி வந்தது. புறம்போக்குங்க. என்ன மாதிரி ஆளுங்க இருக்க ஏரியால நீங்களா இருக்காதீங்க. எங்கேயாவது போய் பிளாட்ஃபார்ம்ல விழுந்துக்கிறாங்க புறம்போக்குங்க. எச்சக்கல நாய்
மக்களையா வந்து வீட்டுல வாழுதுங்க இதெல்லாம். விருந்தாளி பெற்றது எப்ப பார்த்தாலும் பத்தி யோசிங்க எல்லாம். என் பங்கு இருக்கு கரண்ட செடி மாதிரி, அது கூட விட்டுட்டு போங்க. புறம் போகுங்க. நானும் ஒரு நாள் பார்க்காம விடாம நிம்மதியா தூங்க முடியல, எழுந்துக்க முடியல. அதுங்க என்னடா விடாப்படி யோசிக்கிறீங்க. போவா 3 மணிக்கு ஆட்டிட்டு போவா. கொண்டாடி வச்சு சம்பாதிக்கிறீங்களா? ஆம்பளைங்களா நீங்கெல்லாம்? ஓட்டில வந்து வீடு வாங்கிட்டு இருக்காரு. நான் ஆம்பளை உழைச்சு வாங்கிருக்கேன். கொட்டைங்கிற மாதிரி உங்களை மாதிரி கிடையாது. சாம்சனைட் போட்ட, டார்க்லைட் போட்ட, வலசுராகம் போட்ட, புறம்போக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முன்னு தான் இருக்கேன். வேலை எடுத்த நாய்களை கடிச்சுக்க முடியல. கட்டு கட்டா விட்டு விட்டு இருக்கும். சொறி நாய் கொஞ்சம் இடம் கொடுத்தா நாய் கூட வந்து தப்பிட்டு போகுது புறம்போக்கு. இந்த வீட்டுல சம்பந்தம் பேச வராங்களாமா? இங்க என்ன வேலை? இன்னைக்கு குழந்தை பெற்றுட்டு வக்கனையா தான் இருக்கு. என்னவோ இங்க என்னவோ என் தலை மேல ஏறி வரதும் காரி துப்பிட்டு போறதும் வருத்துறாக்கு புறம்போக்கு அங்க கிளப்பி விட்டாலும் கட்டு காணாம நானும் இருந்துகிட்டு இருக்கேன். எந்த செருப்பா வரைக்கும் நாய் எந்தெந்த நாயும் என் வயசுல கொட்டிக்கிட்டு அதுங்க வாழுதுங்க. வக்கனையா சாவலாம், நாண்டுட்டு சாவலாம். அதுங்க புறம்போக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது அசை போடுவான். கடையெடுத்த கழுத கேட்டா குட்டி சொல்ற மாதிரி எல்லாம் புறம்போக்குங்களும் என் உயிரை வாங்குது. கொட்டைங்களை பெற்று வச்சிருக்குதுங்க விருந்தாளி பெற்றவர்கள். அதுங்க அடங்காதுங்க, அதுங்க அடங்கவே அடங்காதுங்க. எந்த வாழ்க்கையில நடக்குதுங்க. எங்கேயாவது சாவரம் அடங்குங்க பாரு. அங்க அவ்வளவு கஷ்டத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கால் நடத்திட்டு புறம்போக்கு. இப்ப கட்டையில போறவங்களுக்கு காலையில இருந்து மன உளைச்சல் உட்காந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு டாக்டர் எனக்கு இந்த புறம்போக்குங்களால. புறம்போக்குங்க இந்த புறம்போக்குங்களாம் எனக்கு என்ன தெரியவா போகுது. அதை மறைக்கிறதுக்கு என்னை பத்தி ஒத்துப்பாங்க. நாய் பிச்சைக்கார நாய்ங்க, புடிங்கிட்டு நாய்ங்க. பிச்சை கேட்கறது கூட தெரியாது போல, யாசகம் கேட்க கூட தெரியல, புடிங்கிட்டு போகுது. சாவத்துக்கு நல்லா இருக்க மாட்டாங்க இவங்க. தெருவுலதான் வந்துருக்குது. அது நல்லா இல்லையா? அம்மா நல்லா இருக்கிறத வந்து பிடிச்சிட்டு போகுது குழம்பு. தலை வந்து குறையவே இல்லை.